அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்துடன் உங்கள் சந்திப்பில் வருகிறேன். கோல்கொண்டாவும் கோஹினூரும் குதுப் ஷாஹிகளும் கல்லறைகளும் உலகச் சுற்றுலாவும் உள்ளூர் சுற்றுலாவும் என்ற நூல் எழுதியுள்ளேன். அதில் உள்ள கட்டுரை இது. கோட்டைகளின் காதலர்களாக நீங்கள் அப்போது அவசியம் பார்க்க வேண்டிய கோட்டை கோல்கொண்டா கோட்டை. வெறும் பாறைகளின் மேல் கற்களால் கட்டப்பட்ட கோட்டை கூட வசீகரிக்க முடியும் உங்களை. இன்றும் கூட அந்த வடிவமைப்பு அதிகம் கெட்டுவிடாமல் அரசர் இல்லாவிட்டாலும் அரசு தர்பார் மலை உச்சியில் இருக்க கம்பீரமாக கோலோச்சும் கோட்டை கோல்கொண்டா கோட்டை மட்டுமே. கோட்டைகளின் அணியாரத்தில் பதிக்கப்பட்ட முத்து என்று குவாலியரை சொன்னால், கோட்டைகளின் கிரீடத்தில் பதிக்கப்பட்ட வைரம் என்று கோல்கொண்டாவை சொல்லலாம். ஏனெனில் உலகில் சிறந்த முத்துக்களை விற்கும் நகரில்தான் உலகம் புகழும் மிகப்பெரிய கோஹினூர் வைரம் கிடைத்தது. கோஹினூர் வைரம் கிடைத்த கோல்கொண்டாவுக்கு மிக அருகில் உள்ள சிற்றூர் தான். குவாலியர் கோட்டைக்கு அடுத்தது என்னை கவர்ந்தது என்றால் அது கோல்கொண்டா கோட்டை தான். ஜெய்ப்பூரில் இருக்கும் நாகா கோட்டையை இதற்கு அடுத்தபடி சொல்லலாம். ஹைதராபாத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றாக இதை குறிப்பிடுகின்றார்கள். 13ஆம் நூற்றாண்டில் காகதியாக்கள் ஆண்டு வந்தபோது இந்த கொல்லாகொண்டா என்ற மலையில் மேய்ப்பர் மலை கொண்டாப்பள்ளி கோட்டையை களிமண்ணால் கட்டியிருக்கிறார்கள். பின் வந்த குதுப் ஷாஹி மன்னர்கள் இப்போது இருக்கும் கிரானைட் கற்களால் ஆன பிரம்மாண்டமான கோட்டையை கட்டியிருக்கிறார்கள். இதை குதுப் ஷாஹி கட்டடக்கலை என்கிறார்கள். ஹைதே கொண்டாப்பூரில் இருந்து கோல்கொண்டா கோட்டை 11 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. முன்பே ஒரு முறை பார்த்திருந்தாலும் இன்னும் ஒரு முறை பார்க்க சென்றோம். கோல்கொண்டா என்றால் கோஹினூர் வைரம் மட்டுமல்ல, இன்னும் ஹோப் வைரம், நாசக் வைரம், தரியா இனூர், நூருல் எயின் வைரம், பிரின்சி வைரம், ரீஜென்ட் விடல்ஸ்பேக் வைரம் என உலகின் பிரபலமான பெரிய வைரங்கள் கிடைத்த சுரங்கங்கள் இதன் அருகேதான் இருக்கின்றன. உலகின் வைர வரலாறு எழுதப்படும் போதெல்லாம் கோல்கொண்டாவை விட்டுவிட முடியாது. இந்த கோஹினூர் வைரம் மால்வா மன்னர், காகிதியா அரசர்கள், சுல்தான்கள், கில்ஜி, தைமூர், டெல்லி சுல்தான், லோடி, முகலாய மன்னர்கள், ஈரான் மன்னர், பாரசீக மன்னர், சீக்கிய மன்னர் என பல அரசர்கள் கைமாறி தற்போது இங்கிலாந்து ராணிகளின் மகுடத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறது. த கிரேட் டைமண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, தர் ஹிஸ்ட்ரி அண்ட் ரொமான்ஸ் அண்ட் சேசிங் த மவுண்டன் ஆஃப் த லைட் அக்ராஸ் இந்தியா ஆன் ட்ரையல்ஸ் ஆஃப் த கோஹினூர் டைமண்ட் என்ற நூல் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நாம் முதலில் ஒரு பெரிய சிக்ஸாக் கோட்டை வாயிலை பார்த்ததும் பிரமிப்போம். எவ்வளவு பக்காவான அமைப்பு! எல்லா கோட்டையும் போல டைனோசர் முதுகு முள் போல அழகான மதில் அமைப்புகள். அதன் பின் உள்ளே எஸ் போல நுழைந்தால் ஒரு அழகான ஊரே விரிகிறது உள்ளே. பொதுவாக எல்லா கோட்டைகளும் மிக பிரம்மாண்டமாக அமைந்திருக்கும். அதன் சுற்றளவு பல கிலோமீட்டர்கள் விரிந்திருக்கும். ஏனென்றால் எதிரிகள் முற்றுகையிட்டால் பல மாதங்கள் கோட்டைக்கு உள்ளே உள்ள மக்களும் படை வீரர்களும் வாடாமல் உணவுண்ண கருவூலங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். இயற்கையாக தேக்கப்பட்ட நீர் அல்லது அங்கே பாயும் நதி அவங்களோட தேவையை தீர்க்கும். ஒவ்வொரு கோட்டையும் ஒரு தன்னிறைவு பெற்ற நகரம் என்று சொல்லலாம். இதே போல் இங்கேயும் அந்த காலத்திலிருந்து வசித்தரும் ஆந்திர இஸ்லாம் பெருமக்களுக்கு இடங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க எல்லாம் சின்ன சின்னதாக வீடுகள் அடுத்தடுத்து கட்டியிருக்காங்க. அதையெல்லாம் கடந்தா அடையங்கப்பா எவ்வளவு ரோடுகள், எவ்வளவு வீடுகள்! அதையெல்லாம் கடந்த பின்னாடி கோல்கொண்டா கோட்டையின் நுழைவாயிலை பார்க்கலாம். அந்த நுழைவாயிலிருந்து உள்ளே போகும்போது இளையவர்கள் எல்லாம் இங்கே இருந்து மலை உச்சிக்கு கேட்பது போல இறைந்தும் கைதட்டியும் குதூகலித்து கொண்டிருந்தார்கள். கோட்டை ஆக்சிலேட்டிங் பாப்புலேஷன் எனப்படும் மிதக்கும் ஜனத்தொகையின் உற்சாகத்தால் நிரம்பியிருந்தது. அது ஒரு பொன்மாலை பொழுதாகையால் இளமையும் உற்சாகமும் ஊர் சுற்றி பார்க்க வந்த வெளிநாட்டு கூட்டமுமாக அந்த கோட்டையை ஒரு கோடை வாசஸ்தலம் போல காட்டிக்கொண்டிருந்தது. முகப்பை ஒட்டி ஒரு பெரிய பூங்காவும் அதன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பகுதியும் இருக்கிறது. அந்த பூங்காவின் மிக பிரம்மாண்டமான கோட்டை சுவர் மதில்களோடும் 3 அரைவட்ட கொத்தளங்களோடும் இருக்கிறது. அதன் பக்கம் வளைவாய் திரும்பினால் மெயின் தர்வாசா. மொத்தம் 8 வாயில்களும் 87 அரைவட்ட கொத்தளங்களும் இருக்கின்றன. சிலவற்றில் பீரங்கிகளோடும் இருக்கின்றன. போரிட தயாராய் காவல் வீரர்கள் பதுங்கி இருக்கும் முன்பகுதி வளைவுகள் அமைந்துள்ளன. ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கிறதுக்குள்ளே பதுங்கி இருப்பாங்க போல் இருக்கிறதுல குட்டி குட்டியாக. வெளிப்பக்கம் ஒரு பீரங்கியும் உள்ளே நுழைந்தவுடன் தர்வாசாவிலிருந்து திரும்பி கோட்டைக்கு செல்லும் நடைபாதை பகுதியில் ஒன்றும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. கோட்டை என்பது மிகப்பெரிய பாதுகாப்பு பாசறை போன்றது. யுத்த சமயத்தில் சமய சஞ்சீவினி இதுதான். உள்ளே அரச குடும்பத்தினர், மந்திரிகள், மக்கள் மற்றும் வீரர்கள் இருக்க
எதிரி நாட்டினர் படையெடுத்தால் உள்ளிருந்தே துப்பாக்கி பீரங்கி குண்டுகளால் தாக்கியும் மதிலில் இருக்கும் ஓட்டைகள் வழியே காய்ச்சிய எண்ணெய் போன்றவற்றை ஊற்றியும் போட்டுடுவார்கள். கோட்டைகள் என்றாலே பீரங்கி இல்லாமல் இருக்காது. அவர்கள் கட்டிய கட்டடங்கள் கூட கலகலத்து போய் இருக்கும். ஆனால் அந்த பீரங்கிகள் வார்ப்பிரும்பில் செய்யப்படுவதால் பல நூற்றாண்டுகள் தாண்டியும் அதே இரும்பு கலரிலேயே இருக்கும். எவ்வளவு மழை, எவ்வளவு வெயில், எவ்வளவு புயல் கண்டாலும் துளி கூட செம்பட்டை பிடிக்காது. அதாவது ரஸ்ட் ஆகாது, துருப்பிடிப்பது கிடையாது. கோட்டையின் முகப்பு தர்வாசாக்களில் ஒரு கைத்தட்டல் ஒலி கேட்டால் கூட அது 300 அடி உயரத்தில் இருக்கும் கோட்டை உச்சியில் உள்ள கோபுரத்தில் கேட்கும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாம். பாரதாரி என்ற அமைப்பில் கட்டப்பட்ட கட்டடங்கள் இங்கே இருக்கின்றன. அதாவது 4 பக்கமும் 3 வாயில்கள் வீதம் இயற்கையான காற்றோட்டம் அதிகமாக கிடைக்கும் வண்ணம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் சிறப்பு என்னென்னா, ஜெய்ப்பூர் அரண்மனைகளைப் போல குளிர் மற்றும் வெயில் காலங்களில் ராஜா ராணியின் சயன அறையை வெப்பமாகவோ குளிர்ச்சியாகவோ வைக்கும் முறையில் இரட்டை சுவர்களோடு கட்டப்பட்டிருக்குது. மிக பிரம்மாண்டமான மகால்களும் நடைபாதைகளும் ஆர்ச்சி வளைவுகளும் குவி மாடங்களும் தர்வாஜாக்களும் மசூதிகளும் வசிப்பிடங்களுமாக மிரட்டுகிறது கோல்கொண்டா. ராஜாவின் சயன அறைகளும் ராணிகளின் அந்தப்புறமும் சுற்றுச்சுவர்களும் விதானமும் இரட்டை சுவர்களோடு கட்டப்பட்டிருப்பதால் வெயில் காலத்தில் குளிர்ச்சியான நீரையும் குளிர்காலத்தில் வெந்நீரையும் இந்த சுவர்களுக்கு பக்கவாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரத்யேக குழாயில் அரசவை பணியாளர்கள் ஊற்றுவார்களாம். ஆகா, அந்த காலத்திலேயே ஏசியும் ரூம் ஹீட்டரும் அமைத்து சொகுசா ராஜ வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க. ராயல் ஹால்ஸும் இப்படி அமைக்கப்பட்டிருக்குது. கோட்டையின் கீழிருந்து கோட்டைக்கு மேலே கூட எந்த மோட்டாரும் இல்லாமல் ஒரு விதமான சுழற்சி முறையில் குழாய்களில் நீரை கோட்டைக்கு மேலே ஏற்றி இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஆர்ச்சுகளும் வளைவுகளும் குவி மாடங்களும் கொண்டதோடு மட்டுமல்ல, சில கோயில்களும் பல மசூதிகளும் உள்ளேயே அமைந்துள்ளன. ஏன் மகாகாளிக்கு கூட கோயில் அரசவை எதிரிலேயே படிகளை விட்டு இறங்கியுடன் இருக்கிறது. இதை துர்க்கை கோயில் என்றும் சொல்கிறார்கள். 2 மிகப்பெரும் பாறைகள் முட்டு கொடுத்து நின்றிருக்க அதன் பக்கம் கோயில் அமைந்துள்ளது. இங்கே ராமதாசர் சிறை வைக்கப்பட்ட குகையும் இருக்கிறது. தானாஷா என்ற மன்னரின் அனுமதி பெறாமல் காஞ்சர்லா கோபண்ணா என்பவர், அதாவது ராமதாசர் என்பவர் மக்களிடம் வசூலித்த வரிப்பணத்தில் ராமருக்கு கோயில் கட்டினார். விஷயமறிந்த மன்னன் அவரை சிறையில் அடைக்க ராமர் லட்சுமணர் வந்து அரசரிடம் பணத்தை கொடுத்து ரசீதை வாங்கி குகையில் இருந்த ராமதாசரிடம் கொடுத்து சென்றார்கள் என்றும் உடனே மன்னன் அவரை விடுவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அம்பர்கானா, கப்ஷி காமன்ஸ், அஷ்லாகானா, ராணி மஹால் காம்ப்ளெக்ஸ், ராணிகளுக்காக பல்வேறு குதுப்ஷாஹி மன்னரால் கட்டப்பட்ட வசதியான பாலஹிசார் என்று சொல்லப்படக்கூடிய அடுக்கு மாளிகைகள், சிறியதும் பெரியதுமான அறைகள் பல்வேறு அமைப்புகளுடன் வடிவங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளன. ராமதாசர் சிறை வைக்கப்பட்ட குகை, துர்க்கை காளி கோயில், ஒட்டகம் நிறுத்துமிடம், மிகப்பெரிய ராயல் அறைகள் ஆகியன உள்ளன. தாராமதி மசூதி, நயாகிலா, புதிய கோட்டை, இப்ராஹிம் மசூதி, குதுப்ஷாஹி மசூதி, சனானா மசூதி. இந்த மசூதியின் நடுவில் ஒரு பெட்டகம் போன்ற அமைப்பும் மெஹ்ரப் மெக்கா இருக்கும் திசை காட்டும் அரைவட்ட கோள கூம்பு அமைப்புகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் 3 ஆர்ச்சுகளும் சுவரை ஒட்டி 2 பக்கம் ஒட்டி அமைக்கப்பட்டு திறந்தவெளி முற்றத்தோடு அமைந்துள்ளது. மேத்தி தர்வாஜா, பாலஹிசார் தர்வாஜா, பாமினி தர்வாஜா, பாட்லி தர்வாஜா, பதேக் தர்வாஜா அவுரங்கசீப் நுழைந்த வெற்றி வாயில தான். பராதரி, அதாவது தர்பார் ஹால், இங்கே கைதட்டினால் உச்சியில் இருக்கும் கோபுரத்தில் கூட கேட்குமாம் என்று புகழ்பெற்ற ரஹ்பான் பீரங்கி ஆகியவை பார்க்கத்தக்கவை. ரஹ்பான் பீரங்கி என்று சொல்லாங்க. அதை தண்ணீர் தேக்கி வைக்கும் தொட்டிகள், தண்ணீர் குழாய்கள், நீரோடும் பாதை, சுரங்கப்பாதைகள் கோட்டையின் கீழ்ப்பகுதியில் உள்ள வேறு அரண்மனைகளுக்கு, அதாவது சார்மினாருக்கும் சுரங்கப்பாதைகள் செல்கிறதாம். தாழ்வான பகுதியில் திடீரென தோன்றி மடங்கி செல்லும் மெஷ் போன்ற பாதைகள், நீராடும் இடங்கள் என ஆச்சரியங்கள் பலவற்றை அடக்கி வைத்துள்ளது கோல்கொண்டா கோட்டை. கல்படிகள் நடந்து நடந்து நமக்கு கால் உறுதியாகிவிடும். நேச்சுரல் அக்கிபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தது போல. தர்பாரி ஹாலுக்கு செல்ல கற்களால் கட்டப்பட்ட பாலத்தில் செல்வது வினோத அனுபவம். ஏனெனில் நாம் இறங்கி வரும் வரை தெரிவதில்லை அது பாலம் என்று. மலையில் செதுக்கியது போல இருக்கிறது. ஆனால் கீழிருந்து 5 அடி இடைவெளியில் அவ்வளவு உயரம் வரை கற்களை அடுக்கி பதித்து அதன் மேல் பாதையை அமைத்திருக்கின்றார்கள். ராணி மஹால் நடுவில் உள்ள மிக பெரும் திறந்த வெளியில் மணிப்புறாக்களும் மாடப்புறாக்களும் கொஞ்சி மகிழ்ந்து அலைய இரும்பால் செய்யப்பட்ட ஆதிகாலத்து ஃபவுண்டன் ஒன்று ஸ்தாபிதம் செய்யப்பட்டுள்ளது. 3 அடுக்கு இரும்பு ரோஜா பூ பூத்துள்ளது போன்றிருக்கிறது இதன் அமைப்பு. இதே போன்ற ஒன்று சார்மினாரிலும் இருக்கிறது. அது அந்த மண்டபத்தின் நடுவில் உள்ள மாடத்தின் மையத்தின் தரையில் அமைந்துள்ளது.
ராணி மஹாலுக்கு எதிரிலும் கோட்டைக்கு வெளியிலும் முகலாய் கார்டன் எனப்படும் மிகப்பெரிய முகலாய பாணி தோட்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அங்கே ஓரங்களில் வளர்ந்திருக்கும் குத்துச்செடிகளையும் குவிமாடங்கள் போல் டோம் ஷேப்பிலேயே வடிவமைத்து வெட்டியிருக்கிறார்கள். ஒவ்வொரு கற்சுவரும் ஆர்ச்சுகளும் அலங்கார வளைவுகளும் தூண்களும் 2 அடியிலிருந்து 4 அடி, சில 6 அடி கூட நீளமும் அகலமும் கொண்டவை. அதன் உச்சியில் குவிமாடங்கள் உட்புறமாக பெர்ஷியன் அமைப்பில் நீள் டைமண்டுகளாக தூண்களில் இருந்து அழகான வடிவமைப்பு செய்யப்பட்டு செதுக்கப்பட்டுள்ளன. நல்ல காற்றோட்டம் இருக்கும்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மகாலும். ஒவ்வொரு மகாலின் வெளிப்புறத்திலும் இஸ்லாமிய, பெர்சிய, ஈரானிய கட்டடக்கலை அமைப்புகளின்படி உருவங்கள் அலங்கரிக்கின்றன. பாலாஹிசார் தர்வாசாவில் சிங்கங்களும் யாளிகளும் அலங்கார தொகைகளோடு மயில்களும் செதுக்கப்பட்டுள்ளன. மிகப்பெரிய வட்ட வடிவமான பூந்தட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. இது இந்து முஸ்லிம் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாய் திகழ்கிறது. ஒவ்வொரு கட்டடத்திலும் ஷெல்ஃபுகளைப் போல பலவித சைஸ்களில் விளக்கு மடங்கள் போல் அமைக்கப்பட்டுள்ளன. யானை வந்து மோதினால் கூட சேதமடையாமல் இருக்க இரும்பு குவி உருளைகள் கோட்டை வாயிலில் செதுக்கப்பட்டுள்ளன. பராதரி தர்பார் ஹால் இது மலை உச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது. 2 தளங்களை கொண்ட இதன் மேல் ஒரு திறந்த முற்றமும் பார்வையாளர் அரங்கமும் இருக்கின்றன. கீழே இருக்கும் 2 தளங்கள் திவானி-இ-காஸ், திவானி-இ-அம் என்று அழைக்கப்படுகின்றன. 4 பக்கங்களிலும் குவிமாடங்கள் உள்ள அமைச்சர்கள் அமையும் வேலைப்பாடு மிக்க அரசவை இரட்டை தளங்கள், அதாவது திவானி-இ-காஸ் என்றும் பொதுமக்கள் மற்ற பார்வையாளர்கள் அமரும் இடம் திவானி-இ-ஆம் என்றும் குறிப்பிடப்படுகின்றன. எத்தனை அரசர்கள் ஆண்ட இடம், எத்தனை ஆசைகள் நிராசைகள் ஆன இடம். ராஜாக்களும் ராணிகளும் மந்திரிகளும் அந்நிய பிரதானிகளும் அந்நிய தேசத்தவரும் ஆசைப்பட்டு வந்து அமர்ந்திருந்த இடத்தில் சிறிது நேரம் நின்றோம். அநேக அரசர்களின் இரத்த சரித்திரத்தையும் கோஹினூர் வைரத்தின் பயணத்தையும் சொல்வது போல சன்னமாய் அடித்து கொண்டிருந்தது காற்று. காற்றில் எவ்வளவு பெரிய மலையானால் என்ன, எல்லாம் ஒரு நொடியில் காற்றில் கலந்து மாயமாகிவிடும் என்று புரிந்தது. அந்த அரசர்களின் அயராத உழைப்பால் நிமிர்ந்திருக்கும் இந்த மதில் சுவர்களை பார்த்துவிட்டு, இந்த அரசவை தவிர ஆக்ராவில் அக்பரின் கோட்டை அழகாக இருக்கும். ஆனால் பெரும்பாலான கோட்டைகளில் அரசவை மட்டுமல்ல, எந்த அறைகளும் உருப்படியே இல்லாமல் சிதிலமடைந்தே இருக்கும். ஆனால் கோட்டை கதவுகளும் மதில் சுவர்களும் அரண்களும் அகழிகளும் மட்டும் பலம் வாய்ந்தவையாக இருக்கும். அவர்கள் உபயோகப்படுத்திய மட்பாண்டங்களையும் குடுவைகளையும் உணவருந்திய பீங்கான் கப்புகள், தட்டுகள், கிண்ணங்களையும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட அமர்ந்திருக்கும் நிலையில் உள்ள தலையில்லாத லட்சுமி நாராயண சிலையையும் 4 கரமுடைய கணபதி சிலையும் மினியேச்சர் பில்லர் ஸ்டோனையும் மிக பெரும் இரும்பு உருளையையும் பாக்கு வெட்டிகள், கத்திகள், கோப்பைகள், யானை உருவம் ஆகியவற்றையும் கண்ணாடி பெட்டிக்குள் காட்சிக்குள் வைத்திருக்கிறார்கள். தெலுங்கானா கவர்மெண்ட்டின் 68வது குடியரசு தினத்துக்கான பயிற்சிகள் மற்றும் அணிவகுப்புகள் இங்கே 2014 நடைபெற்றது. பிரம்மாண்ட திருவிழா போல கோட்டையினுள் சுதந்திர கொடி ஏற்றப்பட்டது. கோட்டையிலிருந்து சிறிது தூரத்தில் குதுப் ஷாஹி மன்னர்களின் கல்லறைகளும் அழகான வேலைப்பாடுடன் கூடிய மிக அழகான தோட்டங்களுக்குள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. அவர்கள் அரசாண்ட கோட்டை கூட சிதைந்து போய்விட்டது. ஆனால் அந்த கல்லறைகள், டோம்கள் அப்படியே இருக்கின்றன. தாம் அரசாண்ட இடத்தையும் தம்முடைய அழகான கல்லறைகளில் இருந்து அவர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ என்று கூட தோன்றியது. நன்றி.